ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமு கிச்சன். இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி ஆவல் பொங்கல் தான் வந்து செய்ய போகிறோம். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் சாம்பார் வச்சு தான் சாப்பிட போகிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம லேஸ் அவல் தான் எடுத்திருக்கோம். இது வந்து 1 கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டாக ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து சிறுபருப்பு எவ்வளோ எடுக்கணும்னா 1/4 கப் அளவு தாங்க எடுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து 3/4 அளவுக்கு வந்து எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம லேசாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவலில் நிறையா அழுக்கு இருக்கோங்க, அதனால ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் தண்ணியிலேயே நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியில் தான் இதை வந்து ஊற வைக்கணும். இது பாருங்க, நம்ம 2 பவுல் தண்ணி அளவுக்கு ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். இது ஏன் நம்ம நல்லா வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஸ்டிக்கினஸ் வரக்கூடாது, உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். நான் பாருங்கள், இப்போ ஃபுல்லாக தண்ணியெலாம் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவளும் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கணும். இதில் நான் வந்து 1 கப் அளவு தான் சுடு தண்ணி வந்து இதில் ஊற்றிருக்கேன். நல்லா இது வந்து ஊறி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஓரமாக வச்சிடலாம். வாங்க இப்போ பொங்கல் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா சூடாகி கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம எடுத்து வச்சுருந்த வாஷ் பண்ணி வச்சுருந்த சிறுபருப்பு வந்து சேர்த்துக்கணும். இதுவும் தண்ணி இல்லாமல் நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், கொத்தமல்லி தண்டும் வச்சுருக்கோம். இது வந்து மிக்சியில் போட்டு வெறுமா நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 20 to 30% வந்து நல்லா இது வந்து வதங்கி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ தான் நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுற போகிறோம். ஸ்டீம் வந்துடுச்சான்னு செக் பண்ணிட்டு விசில் போட்டுற போகிறோம். இந்த மாதிரி நம்ம குக்கரில் வந்து விசில் போட்டு வைக்கிறோம்னா எப்போவுமே இந்த மாதிரி ரிங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போ வந்து விசில் போயிடுச்சு. நான் ஒரு 2 விசில் 1.5 விசில் கிட்ட தான் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிறுபருப்பு பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக செம்மையாக மலர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இதை வந்து நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சிறுபருப்பை வந்து சூப்பராக மசிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போது நம்ம ஊற வச்சுருந்த அந்த அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி வந்து நாங்கள் வந்து நைட் டைமில் தான் எடுத்துக்கிறோம். அதனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொத்தமல்லி தான் இது வந்து சேர்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா கொத்தமல்லி வந்து டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அவலில் நம்ம செய்கிறப்போ நம்மளுக்கு அந்தளவு ஹெவியாக இருக்காது. அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி சாறு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் எல்லா இடமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலரி விட்டுருக்கோங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி போட்டு இந்த டிஷ்ஷை செய்கிறதுனால. இது கூடயே நம்ம வந்து மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் எந்த அளவு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நம்ம கலரிடணும். இப்போது நான் தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம தாளிப்பும் இங்கே சைடில் ரெடி பண்ணலாம். கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஆசீர்வாத் நெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கீயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடயே வந்து நம்ம மிளகும் சீரகமும் எடுத்துக்க போகிறோம். சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நைட் டைமில் வயிறு வந்து உபசமாக இருக்கக்கூடாது, கேஸ்ட்ரிக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக சீரகம் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி சைஸ் இஞ்சியை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இது வந்து கேஷ்யூ நட்ஸு, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் உடச்சி சேர்த்திங்கனாலும் ஓகே தான். இப்போ வந்து பச்சை மிளகா ஃபுல் சைஸ் நீங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். இப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து கருவேப்பிலையை வந்து இதில் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதில் என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கும் எல்லாமே போயிடும் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம இந்த தாளிப்பை இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது இந்த வெயில் காலத்தில் அப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு தாங்க. ஏன்னா அவலும் கொரியாண்டரும் நம்ம சேர்த்து செய்கிறப்போ இது வந்து ரொம்ப பாடி வந்து கூலிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. இப்போது நம்ம இதை வந்து டிஷ் அவுட் பண்ணி காட்ட போகிறோம். இன்னொன்று வந்து நீங்கள் தாளிப்பு வேண்டாம், நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்றீங்கன்னா நீங்கள் வந்து தாளிப்பு இல்லாமல் வெறுமா மேலே கேஷ்யூ நட் சேர்த்துட்டு அப்படியே ஆயில் கீ எதுவுமே இல்லாமல் கருவேப்பிலை அப்படி போட்டு வெறுமா கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கவங்களுக்காக மட்டும் சொல்கிறேன் நான். அவ்வளோதான், பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு நம்ம ரெசிபி. இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.